Hi all, welcome to Demystifying Markets. ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னியோட ப்ரொஃபைல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆயிருக்குன்றதை நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன்லையும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,750 to 800 ஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அண்ட் எஸ்டர்டேஸ் பிஓசி as well. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் நிஃப்டிக்கு. அதனால் நிஃப்டி வந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை, சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எண்ட் ஆஃப் த டே வரையும். ஸோ இதுவும் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செஷனில் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம் பிகாஸ் எஃப்எம்சிஜி வாஸ் சூப்பர் பாசிட்டிவ் டுடே. ஸோ அவுட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆனாங்க பிகாஸ் ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ் அஸ் வெல். ரிலையன்ஸ் வந்து இன்னும் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ரிலையன்ஸ் வந்து பெரிய ஒரு மூமெண்ட் இல்லைனாலும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் எஸ்பெஷலி நேற்று பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்த்துருந்தோம் பிக்கஸ்ட் ஃபால் அப்படின்னு, ஐ மீன் கரண்ட் டேஸில். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டி ஹென்ஸ் ஃபாலோ ஆனோன்னா நிஃப்டி ஆனால் அந்த லெவலை பிரேக் பண்ணலை. ஸோ நிஃப்டி ஸ்டில் இன் குட் ஷேப்பில் ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி அந்த கீ லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னாடி நம்ம வந்து ப்ரொஃபைல் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்சைடர் ஹிடன் இன்ஃபர்மேஷனாக ப்ரொஃபைலில் நிறையா இருக்கும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ விஷ் டு லேர்ன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ தமிழ் பேட்ச் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து January 18th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம வந்து லாஜிக்கலாக என்னென்ன மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஒரு நல்ல செல்லர்ஸான ஒரு பிளேஸ், எந்த மாதிரி இடங்கள் ஒரு பையர்ஸ் வந்து ஸ்மார்ட் மணி எந்த இடத்துலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஸ்மார்ட் மணி ஒரு ஸ்டாக்கில் வராங்கன்னா இஸ் இட் ட்ரூ ஒன் ஒரு ஃபேக் ஒன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் போது நம்ம வந்து நம்மளோட எஸ்எல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். நம்ம வந்து ராங் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். நம்ம வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம் பிகாஸ் மார்க்கெட் வில் கோ அப் அண்ட் டவுன். பட் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சோர்ஸ் யார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யார் கையில் இருக்குது, யாரோட கீ ரோல், அதாவது பிளேயர் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். இஃப் இட் இஸ் அ ஸ்மார்ட் மணினா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். இஃப் இட் இஸ் நாட் அ ஸ்மார்ட் மணி ஒரு நார்மல் இன்ட்ராடே பிளேயர்ஸ்னால் தட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே தெர் வில் பி அ டெலகிராம் குரூப் செப்பரேட்லி ஓப்பன். அதில் வந்து நம்ம to and fro chats பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் அண்ட் லாங் டர்ம் பொசிஷன் இஃப் யூ விஷ் டு லேர்ன் நீங்கள் வந்து ஃபார் ஏர்லி பேர்ட் ஆஃபர் 5,800 ஆஃபர் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கெட்டிங் டு திஸ் நிஃப்டி. ஸோ இன்னையோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லாக பிஓசி ரிஜெக்ஷன், மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நம்ம வந்து சோஃபார் பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் விச் இஸ் 23,550 to 600. இன்னமும் நிஃப்டி இந்த லெவலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பிரேக் பண்ணலை, அந்த இடம் சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸும் அகெயின் இட்ஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்தாலுமே ஒரு பர்ஃபெக்டான இடம் ரெசிஸ்டன்ஸ் தான், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டான ஒரு ரிஜெக்ஷன் ஜோனில் தான் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நத்திங் இன் நியூ ஜோன். அகெயின் வந்து சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு லெவலில் தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க விச் இஸ் 23,600. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே வராங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,750 to 800 அகெயின் இட்ஸ் அ ரிஜெக்ஷன் ஜோன். ஏன்னா இன்னமும் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண முடியல. பட் இந்த லெவலையும் தாண்டி ப்ரைஸ் மேலே வராங்கன்னா தென் இட் இஸ் ஆப்வியஸ்லி 850 to 900 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எந்த டேயில் பார்த்தீங்கன்னா 6th Jan. ஸோ டில் தென் பார்த்தீங்கன்னா 23,650 to 900 வந்து நிஃப்டிக்கு போகிறாங்க அப்படின்னா 23,900 கீ திங் டு வாட்ச். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஜோன். ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ரிலையன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 1,200 லெவல்ஸை பிரேக் பண்ணாதமே அழகாக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த லெவலில் இருந்தாங்களோ அதே லெவலில் தான் இருக்காங்க, நோ பிக் ஃபாலோ த்ரூ. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பேங்க் நிஃப்டி. நேற்று வந்து ஐசிஐசிஐ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிளியராக ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங்லேயே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவு நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து ஃபார் நெக்ஸ்ட் டே ஆல்சோ வி கேன் டெஃபினெட்லி பிளான். ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸை வச்சு நம்மளால் பிளான் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரியான கன்விக்ஷனான ஒரு டேட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு வி கேன் பிளான் அ லாட். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் காட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுன்ற விஷயங்களும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும்.
ஸோ ஐசிஐசிஐ அண்ட் அவுட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்தவரையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியரான ஸ்மார்ட் மணி செல்லிங். ஸோ கிளியரான ஸ்மார்ட் மணி செல்லிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்லேருந்து நல்ல ஒரு ஃபால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எவ்ரிடே லேர்னிங் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வேணுன்றவங்க இதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த மெம்பர்ஸ் லாகின் பண்ணிவிட்டு. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரியார் டேஸ்லேயே வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரியார் டேஸில் நிறைய அனாலிசிஸ் இருக்குது. அது மூலியமாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தெரியுது இது வந்து இன்னைக்கு ரிஜெக்ஷன் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ டெரிவேட்டிவ் அண்ட் சோர்ஸ் இஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பேங்க் நிஃப்டி டு ஃபால். பட் பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னியோட க்ளோசிங், எஸ்பெஷலி இன் பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே வச்சுட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே வந்திருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி 50,000 கீழே க்ளோஸ் இல்லை. பட் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி 50,000 கீழே ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் ரீசன்ட் டைம்ஸில். ஸோ பேங்க் நிஃப்டியோட கிளியராக நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று இன்ட்ராடே பிஓசியே வந்து ரிஜெக்ஷனாக இன்னைக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து பேங்க் நிஃப்டியோட ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆன் டவுன் சைட் நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க்னு பார்த்தோம், எஸ்பெஷலி இந்த C&D பீரியட். ஸோ ஐபி எக்ஸ்டென்ஷன் டைமில் நல்ல ஒரு மொமெண்டம் இந்த 30 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 பாயிண்ட் வந்து 30 மினிட்ஸில் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் அஸ் வெல். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா 50,000 ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன். ஏன்னா சைக்காலஜிக்கலாக அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது 49,900 to 50,000. பட் ஸ்டில் இப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நியூலி கன்வெர்டட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரும்போது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அகெயின் 50,300 to 400 கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பட் பிஃபோர் தட் பேங்க் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா 49,400 ஏன்னா இன்ட்ராடேவோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 49,400 லெவலில் சப்போர்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 49,400 லெவல்ஸ் அ கீ திங் அண்ட் ஆல்சோ டு வாட்ச் அஸ் அன் இன்ட்ராடே சப்போர்ட். ஸோ ஃபர்தராக இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா த பொட்டென்ஷியல் சப்போர்ட் இஸ் 49,000. பட் 49,400 எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இடம் வந்து நல்ல சப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பார்த்துருந்தோம், இன்னும் பிரேக் பண்ணலை. பட் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணி க்ளோஸும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நாளையோட ப்ரொஃபைல் வீக்லி க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ், வீக்லி அனாலிசிஸும் நம்ம டீப் லேர்ன் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுவோம். எவ்ரி வீக் ப்ராக்டிஸ் அது. ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். Thank you all for watching.